பெருந்திரளாக நடத்த ஏற்பாடு செய்திருக்கும் நம் கழக தோழர்களுக்கு முதற்கண் நன்றி. இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திட நம்முடைய ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு எம் பாலாஜி அவர்களை நம் கழக தோழர்கள் சார்பாக வரவேற்கின்றேன். மேற்படி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு உமர் ஃபரூக் அவர்களையும், SDPI அமைப்பினுடைய கோவை மண்டல பொறுப்பாளர் அண்ணன் திரு லுக்மேன் ஹக்கீம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதலில் நம்முடைய கழகத்தினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு எம் பாலாஜி அவர்கள் உரையாற்றுவார். அவரை தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்கள் உரையாற்றுவார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உன்னத கொள்கையோடு கழக தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆரம்பித்திருக்கும் இந்த தமிழக வெற்றி கழகம் மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கும் இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை வஞ்சிக்கும் வகையிலும் இஸ்லாமிய சமுதாயத்தின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலும் வகுப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்திற்கு எதிராக இரவு 2 மணி அளவில் குறுக்கு வழியில் தன்னுடைய பெரும்பான்மையை வைத்தும் அடிப்படை அரசியல் சாசனத்தை நம் முன்னோர்கள் தந்த உரிமைகளை சிதைக்கின்ற வகையிலும் மத நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒன்றிய பாஜக பாசிச பாஜக அரசை கண்டித்தும், இஸ்லாமிய சகோதரர்கள் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களை மட்டும் அவர்களை ஒடுக்கக்கூடிய நசுக்கக்கூடிய செயல்களை மட்டுமே ஒரு கொள்கையாக கொண்டு இந்த இந்திய திருநாட்டை இனத்தால் நாம் வேறு வேறாக இருந்தாலும் பிறப்பால் நாம் அனைவரும் சமம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்வதற்காகவே இஸ்லாமிய சமுதாய மக்களை அவர்களுடைய நம்பிக்கை மத நம்பிக்கை மற்றும் ஏற்கனவே இஸ்லாமிய மக்கள் தாங்கள் ஓரம் கட்டப்பட்டுள்ளதாக நினைக்கின்ற இந்த சமயத்தில் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை அவர்களுக்கு இடியாய் தந்திருக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசை தமிழக வெற்றி கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் முத்தலாக் சட்டம், மும்மலை கொள்கை மற்றும் CAA, NRC போன்ற மக்களுக்கு விரோதமாக, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையாலுமே இது கண்டனத்துக்குரியது. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு நடந்த இந்த கொடுமை நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கும். நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா நம்ம இந்துக்களுக்கும் நடக்கும். சொல்லலாம், பாஜக இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி. இந்துக்களை என்ன பண்ண போறாங்கன்னு தமிழ்நாட்டில் அவங்களால கடைசி வரலும் கால் விடவே முடியாது. கூடிய சீக்கிரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்துக்கள்கிட்ட நீங்க எல்லாருமே பாஜக சேரலைங்க, நீங்களும் இந்த நாட்டில் குடியிருக்க முடியாதுன்னு அடுத்தது நமக்கு ஒரு சட்டம் போடுவாங்க. பார்க்க போனா இவங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்தவித
நடவடிக்கை மேற்கொள்ள முடியாமல் தான் மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்த இந்த ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கும் இந்த சட்டத்தை அவர்களது உரிமையை பறிக்கின்ற செயலை கண்டித்து இன்று இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்தை இதில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் கழக தோழர்கள், பேரூர் கழக தோழர்கள், நகர கழக தோழர்கள், பகுதி கழக தோழர்கள், ஒன்றிய கழக தோழர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பாஜகவினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு உமர் ஃபரூக் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். இப்பொழுது இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள பாஜக அரசை கண்டித்து நாம் அனைவரும் கோஷம் எழுப்புவோம். நான் முதல்ல சொல்றேன், அப்படியே நீங்க பின்னாடி திருப்பி சொன்ன போதும். திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசே திரும்ப பெறு. நிராகரிப்போம், நிராகரிப்போம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நிராகரிப்போம், நிராகரிப்போம். பறிக்காதே, பறிக்காதே. இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்காதே. பறிக்காதே, பறிக்காதே. இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்காதே. தலையிடாதே, தலையிடாதே. வக்ஃப் வாரிய சொத்துகளில் ஒன்றிய அரசே தலையிடாதே. எதற்கு, எதற்கு? வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கும் குழுவில் மற்றவர்கள் எதற்கு? ஆபத்து, ஆபத்து. ஒன்றிய அரசால் ஆபத்து. வக்ஃப் சொத்துகளுக்கு ஆபத்து. வேண்டாம், வேண்டாம். ஒன்றிய அரசின் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா வேண்டாம், வேண்டாம். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. சிறுபான்மையினரை வஞ்சிக்காதே. வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. சிறுபான்மையினரை வஞ்சிக்காதே. பிளவுபடுத்தாதே, பிளவுபடுத்தாதே. மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தாதே. இது மக்களுக்கான ஒன்றிய அரசா அல்லது மக்களுடன் ஒன்றாத அரசா? சிதைக்காதே, சிதைக்காதே. சிறுபான்மை மக்கள் உரிமைகளை சிதைக்காதே, சிதைக்காதே. விதைக்காதே, விதைக்காதே. மத வேற்றுமையை விதைக்காதே. பாதுகாப்போம், பாதுகாப்போம். மதச்சார்பின்மையை பாதுகாப்போம். பாதுகாப்போம், பாதுகாப்போம். மதச்சார்பின்மையை பாதுகாப்போம். காப்போம், காப்போம். சிறுபான்மை மக்களை காப்போம். காப்போம், காப்போம். சிறுபான்மை மக்களை காப்போம். மீறாதே, மீறாதே. அரசியல் சாசன சட்டத்தை மீறாதே. மீறாதே, மீறாதே. அரசியல் சாசன சட்டத்தை மீறாதே. தூண்டாதே, தூண்டாதே. பிரிவினையை தூண்டாதே. தூண்டாதே, தூண்டாதே. பிரிவினையை தூண்டாதே. சீண்டாதே, சீண்டாதே. சகோதரத்துவத்தை சீண்டாதே. வேண்டும், வேண்டும். மத ஒற்றுமை வேண்டும். வேண்டும், வேண்டும். மத நல்லிணக்கம் வேண்டும்.
வேண்டாம் வேண்டாம் வக்பு சட்ட திருத்தம் வேண்டாம் 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 வக்பு சட்ட திருத்தம் வேண்டாம் உறக்கச் சொல்லுவோம் உறக்கச் சொல்லுவோம் வக்பு சட்ட திருத்தம் வேண்டாம். அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற அண்ணன் திரு உமர் ஃபருக் அவர்களை அழைக்கின்றேன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இன்று நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டு, நான் சார்ந்து இருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் SS ஹாரூன் ரஷீத் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த வக்பு சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை பதிவு செய்கிறேன். மோடிஜி அவருக்கு சிறுபான்மையினாலே அலர்ஜி. ஏன்னா இப்ப இந்திய நாட்டில் போராடாத ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பானியும் அதானியும் மட்டும்தான். மற்றபடி இந்தியாவில் அனைத்து துறையிலும் போராடிட்டாங்க. விவசாயிகள் இருந்து சிறுபான்மை மக்கள் எல்லாத்தையும் பிரிச்சு 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 நாட்டை அவங்க வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் நம்ம அனைவருக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால தாமரை எந்த காலத்திலயும் வளராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எப்படி எல்லாம் கலவரத்தை கொண்டு வரலாம், எதிரி எல்லாம் அவங்களை எல்லாம் சிக்க வைக்கலாம், ஒரு தர்கா பிரச்சனை எப்படி கலப்பலாம், கோயில் பிரச்சனை எப்படி கலப்பலாம், எப்படி மதவாதத்தை எல்லாத்தையும் பிரிக்கலாம், எப்படி இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க அவங்களால முடியல. தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப இல்ல, இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் அவனால ஒரு சிறு துணி கூட உள்ள வர முடியாது என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி மோடிஜிக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, சிறுபான்மையினா என்னதான் உங்களுக்கு ஒரு பலகீனமோ தெரியல, யாரும் நாட்டு மூத்திரத்தை குடிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோ இல்ல, இங்க இருக்க நம்ம அரசாங்கம் பாத்தீங்கன்னா சாராயத்தை குடிக்கல, சாராயத்தை குடிக்கிறது இவங்க அப்படின்னு. மத்திய அரசு பாத்தீங்கன்னா மூத்திரத்தை குடிக்கிறது, இங்க மாநில அரசு பாத்தீங்கன்னா சாராயத்தை குடிக்கிறது. இப்படி மக்களை எந்த சிந்தனையும் விடாம மக்களை இப்படி ஒரு முட்டாளாவே ஒரு பகுத்தறிவு பக்கமே போகாத அளவுக்கு அவங்களை திசை திருப்பி ஒரு அழிவு ஆக்கி அவங்க இப்ப ஆட்சியை மீண்டு கொண்டு இருக்காங்க. பல நாட்டுகள்ல பல ஸ்டேட்ல அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இதுக்கு காரணமே இந்த அறிவியல் தான். யாரையும் அவங்களை படிக்க விடல, அவங்களுக்கு அறிவியல் சொல்லிக் கொடுக்கல. ஆனா இங்க நம்மளுடைய அறிஞர் அண்ணா, பகுத்தறிவு பகலவன் பெரியார், இவங்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு முன்னவே நம்மளுடைய சமுதாய சீர்திருத்தம், மக்கள்னா என்ன, மனித நேயம்னா என்ன, மதம்னா என்ன, மார்க்கம்னா என்ன அப்படிங்கறத 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆழமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் அந்த நிலைக்குமாறு எங்களை எல்லாம் பண்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இப்ப பிஜேபி இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஜாதியை பிரிச்சு மதத்தை பிரிச்சு இந்த தொட்டாங்குடியில டீ குடிக்கிற மாதிரி பூரமா இந்த இருப்புல துண்டை கட்டுற மாதிரி பழைய நிர்வாகத்தை இப்ப மறுபடியும் கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. நான் உங்களுக்கு அந்த கூட்டத்தின் வாயிலா சொல்றேன், இன்னும் எத்தனை காலம் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நமது மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் பாலாஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மற்றும் இங்கு கூடியிருக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், கவுன்சிலர்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இவர்கள் சாதாரண கொள்ளு பட்டாசு இல்லப்பா, சிவகாசி பட்டாசுங்க வெட்டி பயங்கரமா இருக்கும். அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்ற எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் எழுச்சி மிக்க இந்த
வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் ஈரோட்டில் மிக சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் அண்ணன் பாலாஜி அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர் அன்பு தோழர் சகோதரர் ஹக்கீம் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் உமர் ஃபாரூக் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களையும் இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற SDPI கட்சியின் சார்பாகவும் புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். முதல் கட்டமாக 2 விஷயத்திற்கு நான் இங்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்க எல்லாம் நினைக்கலாம் இந்த வக்ஃப் திருத்த மசோதாவிற்காக நன்றி தெரிவிக்க போறேன்னு. இல்லை, முதலாவதாக நான் நன்றி தெரிவிப்பது தமிழக வெற்றிக் கழகம் துவங்கிய நாளில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முன்வைத்த முழக்கம் மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி. சாதி, மத, பாலின, பிறப்பிடம் இவற்றை கடந்து, இவற்றில் உள்ள வேறுபாடுகளை கடந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த சமத்துவத்தை பேணுவேன் என்று சொன்னாரே, இதுதான் தமிழக மண். இந்த ஒரே காரணத்திற்காக நாங்கள் அன்றைக்கே எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நெல்லை முபாரக் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய துவக்க விழாவிற்கு வாழ்த்துக்களை, மாநாடு சிறப்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இரண்டாவது விஷயம், இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்திலே பிஜேபியை தவிர அனைத்து கட்சிகளும் இதை எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார்கள் சட்டமன்றத்திலே. ஆனால் முதலாக கடந்த 2 மாதங்களாக நான் சார்ந்த SDPI கட்சியானது பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பொழுது தமிழகம் முழுவதும், குறிப்பாக இதே காந்தி சிலை நாம் நின்றிருக்கக்கூடிய இதே பகுதியிலே மெழுகுவர்த்தி ஏந்திய போராட்டத்தை நடத்தினோம். நான் ஏன் இதை இங்கு சொல்கிறேன் என்று சொன்னால், குரல் கொடுப்பதற்கும் கண்டன அறிக்கைகள் விடுவதற்கும் இங்கு தமிழகத்தில் பல பேர் இருக்கின்றார்கள். ஆனால் உங்களோடு களத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்று முதலாக போராட்டத்தை அறிவித்திருப்பது தமிழக வெற்றிக் கழகம் என்பதில் நாங்கள் பெருமைப்பட்டு இங்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பதிவு செஞ்சேன். எங்களுக்கு கண்துடைப்பிற்காக அறிக்கைகளோ, அதே நேரத்தில் ஏதோ அடையாள போராட்டங்களோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இந்த சட்டம் வாபஸ் வாங்கப்படும் வரை, பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட இந்த சட்டம் பின்வாங்கப்படும் வரை, எப்படி விவசாயிகளுடைய போராட்டத்தின் விளைவாக அந்த வேளாண் சட்டங்கள் பின்வாங்கப்பட்டதோ, எப்படி இஸ்லாமியர்களுடைய அந்த CAA NRC குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு மாதக்கணக்கிலே தொடர் காத்திருப்பு போராட்டங்கள், சாயம்பாக்குகள் நடத்தி பின்வாங்கப்பட்டதோ, அதை போன்ற ஒரு எழுச்சி மிக்க போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும். அதற்கு அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன். எங்களுக்கு ஆதரவு மட்டும் தேவையில்லை, எங்க கூட கைகோர்த்து நிற்கணும்.
நான் எங்க கூடன்னு சொல்லல, ஏன்னா இது மதச்சார்பற்ற நாடு. இங்கு அனைவரும் இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துனர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டை இந்து ராஷ்டிராவாக மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு அரசியல் கட்சிதான் பிஜேபி. இந்த பிஜேபியானது இந்த நாட்டை மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பாலாஜி அவர்கள் சொன்னதை போல் முஸ்லீம்கள் மட்டும் அவர்களுக்கு எதிரி கிடையாது, சிறுபான்மை மக்கள் மட்டும் அவர்களுக்கு எதிரி கிடையாது. அவர்களுடைய சித்தாந்தத்தை யார் யாரெல்லாம் ஏற்க மறுக்கிறார்களோ அனைவருமே RSS எதிரிதான். நாங்கள் மோடியை எதிர்ப்பதை மட்டும் நாங்கள் விரும்பவில்லை. பிஜேபியை அரசியல் ரீதியாக எதிர்ப்பது இங்கு தேவையில்லை. இந்தியாவிற்கு அரசியலுக்காக எதிர்ப்பது தேவையில்லை. RSS சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் RSS சித்தாந்தம் இந்த நாட்டிலே ஒரு புற்றுநோய். வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையிலே, சாதிய கட்டமைப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து அவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு வர்ணாசிரம கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தான் பிஜேபி. RSS என்ன சொல்லுதோ அதான் பிஜேபி கேட்கும். அப்ப அந்த சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும். RSS என்பது இந்தியாவிலே துறையோடி போயிருக்கின்ற ஒரு புற்றுநோய். அந்த புற்றுநோயை நாம் உடனடியாக அதற்கு மருத்துவம் செய்ய வேண்டும். ஜனநாயக அடிப்படையிலே அதற்கு மருத்துவம் செய்ய வேண்டும். ஜனநாயக அமைப்புகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த நாட்டிலிருந்து RSS விரட்டி அடிக்க வேண்டும். அந்த சித்தாந்தத்தை விரட்டி அடிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வக்பு சொத்து, இந்த வக்புடைய இந்த மசோதா பல்வேறு எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலே இரவு 2 மணிக்கு நிறைவேறி இருக்கின்றது. வக்பு மட்டுமல்ல, பல்வேறு சட்டங்கள் இன்றைக்கு சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, CAA சட்டம், முத்தலாக் சட்டம், இன்னும் அடுத்து வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறான், காமன் சிவில் கோடு. இப்படி அனைத்து மக்களையும் ஒடுக்குவதற்கான ஒரு பல்வேறு நீண்ட நெடிய திட்டங்களை நாக்பூரில் இருந்து அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த நாக்பூர் கனவு கோட்டையை இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு நாள் அந்த நாக்பூர் கனவு கோட்டையை தகர்த்தெறிவோம். இது நிச்சயம். ஏனென்று சொன்னால் இது மதச்சார்பற்ற நாடு. இந்தியர்களை நீண்ட நாள் யாரும் அடக்கி ஆள முடியாது என்பதற்கு உதாரணம் சுதந்திர போராட்டம். இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் எல்லா சமூக மக்களும் ஒருங்கிணைந்து ஒரு குடையின் கீழ் நின்று, அது நேதாஜியினுடைய INA படையாகட்டும், காந்தியினுடைய அகிம்சை வழியாகட்டும், பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய அவர்களோடு அணிவகுத்து இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சம உரிமை, சமநீதி என்ற அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்களோ, அந்த சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு பணியைத்தான் இன்றைக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. தேவைப்பட்டால் நாங்கள் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை துவங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படிப்பட்ட போராட்டத்திலே அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளும் இறுதி வரை இஸ்லாமியர்களுக்காக மட்டுமல்ல, அது எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும், அது இந்துக்கள் பாதிக்கப்பட்டாலும், கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும், சீக்கியர்கள் பாதிக்கப்பட்டாலும், ஏன் பிராமணர்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பணியை அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளும் செய்ய வேண்டும் என்று கூறி மிக சிறப்பான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமைக்கும், அதேபோல ஈரோடு மாநகர மாவட்ட தலைவர் அண்ணன் பாலாஜி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன்.
மீண்டும் ஒருமுறை இந்த பாஜக அரசு கொண்டு வந்துள்ள இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து ஒரு முழக்கத்தை முன்வைப்போம். திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசே திரும்பப் பெறு. நிராகரிப்போம், நிராகரிப்போம். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நிராகரிப்போம், நிராகரிப்போம். பறிக்காதே, பறிக்காதே. இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்காதே. தலையிடாதே, தலையிடாதே. வக்ஃபு வாரிய சொத்துகளில் ஒன்றிய அரசே தலையிடாதே. எதற்கு, எதற்கு? வக்ஃபு சொத்துக்களை பராமரிக்கும் குழுவில் மற்றவர்கள் எதற்கு? ஆபத்து, ஆபத்து. ஒன்றிய அரசால் ஆபத்து. வக்ஃபு சொத்துகளுக்கு ஆபத்து. வேண்டாம், வேண்டாம். ஒன்றிய அரசின் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வேண்டாம், வேண்டாம். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. சிறுபான்மையினரை வஞ்சிக்காதே. பிளவுபடுத்தாதே, பிளவுபடுத்தாதே. மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தாதே. இது மக்களுக்கான ஒன்றிய அரசா அல்லது மக்களுடன் ஒன்றாத அரசா? சிதைக்காதே, சிதைக்காதே. சிறுபான்மை மக்கள் உரிமைகளை சிதைக்காதே, சிதைக்காதே. விதைக்காதே, விதைக்காதே. மத வேற்றுமையை விதைக்காதே. பாதுகாப்போம், பாதுகாப்போம். மதச்சார்பின்மையை பாதுகாப்போம். காப்போம், காப்போம். சிறுபான்மை மக்களை காப்போம். மீறாதே, மீறாதே. அரசியல் சாசன சட்டத்தை மீறாதே. தூண்டாதே, தூண்டாதே. பிரிவினையை தூண்டாதே. சீண்டாதே, சீண்டாதே. சகோதரத்துவத்தை சீண்டாதே. வேண்டும், வேண்டும். மத ஒற்றுமை வேண்டும். வேண்டும், வேண்டும். மத நல்லிணக்கம் வேண்டும். வேண்டாம், வேண்டாம். வக்ஃபு சட்ட திருத்தம் வேண்டாம். வக்ஃபு சட்ட திருத்தம் வேண்டாம். வக்ஃபு சட்ட திருத்தம் வேண்டாம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஈரோடு மாநகர் மாவட்ட தோழர்கள் அனைவருக்கும் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினருக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இந்த கடும் வெயிலிலும் இதில் துளி கூட மாற்று எண்ணம் இல்லாமல் கலந்து கொண்டுள்ள நமது கழகத்தினுடைய மகளிர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டமானது நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று பாஜக அரசு செவிசாய்க்கும் வரை நம்முடைய கழகத்தினுடைய தலைவர்களின் வழிகாட்டுதலின்படி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.